லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய பொய்மை, பிழை, தவறு, தீமை இவைகளினுடைய மூலம் என்ன, எவ்வாறு இவைகளை நீக்குவது, இது குறித்துதான் பகவான் இந்த சாப்டர்ல விளக்குகின்றார். எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த சாப்டர்ல நம்ம இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது போன சாப்டர்ல பார்த்தோம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், பிரத்யேகமான ஒரு ஒன்றில் மீது அந்த இறை சக்தி கவனம் செலுத்துவதனால மற்றவை குறித்து அறியாமை, அதன் மூலமாகத்தான் அறியாமை ஏற்படுகின்றது என்று பார்த்தோம். பகவான் என்ன எப்படி ஆரம்பிக்கின்றார் என்றால், இதை நாம் ஓரளவு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட எப்படி அறியாமை என்ன காரணத்தினால் இந்த உலகத்தில் இருக்கின்றது என்பதை நாம் ஓரளவு ஏற்றுக்கொண்டாலும் கூட என்ன காரணத்தினால இந்த உலகத்தில் தவறும் தீமையும் இருக்கின்றன, அதனுடைய அவசியம் என்ன, எங்கும் நிறைந்துள்ள அந்த பரம்பொருள் அதனுள் தீமையும் பிழையும் பொய்மையும் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் அவை அனுமதிக்கப்பட்டன, இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் இறைமைமை, டிவைன் ரியாலிட்டி அப்படின்னா உண்மை, நன்மை, இத்துடன் தான் நாம் இணைத்து பார்க்கின்றோம். பிரம்மன் என்றாலே ஆல் நாலேஜ், சர்வ ஞானம் உடையது. ஆகையினால என்ன நமக்கு புரியவில்லை என்றால், எவ்வாறு இங்கு பொய்மையும் தீமையும் இங்கு நுழைந்தது என்று நமக்கு புரியவில்லை. இதனுடைய தோற்றம் ஆதி நிலையான பரம்பொருளிடம் இருப்பதற்கு சற்றும் காரணம் இல்லை. ஏனென்றால் அது பரம்பொருள் என்பது எப்பொழுதுமே அது சர்வ ஞானம், எல்லாமே அப்சல்யூட்ஸ். அங்க இத்தகைய அம்சங்கள் அங்கு தோன்றுவதற்கு சற்றும் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்தில் காணவே முடியாது. ஆகையினால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இடைப்பட்ட நிலையில்தான் இவையெல்லாம் தோன்றி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. அதாவது பரம்பொருள் சர்வ ஞானம் பொருந்தியது, சர்வ உணர்வு நிலையையும் பொருந்தியது. அப்படி என்றால், அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பிழை, இந்த தீமை, நாம் காணக்கூடிய பிழை, தீமை, பொய்மை என்றால் அவை எல்லாம் அனுமதிக்கப்படுகின்றன என்றால் அவர்களுக்கு இவைகளுக்கு ஒரு தேவை இருக்க வேண்டும். என்ன தேவை என்பதைத்தான் பகவான் இந்த சாப்டர்ல ஆராய்கின்றார். இவைகள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, உண்மையிலேயே இதற்கு பின்னால் உள்ள சிக்னிபிகன்ஸ் என்ன,
என்பது குறித்து தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே ஆராய்கின்றார். பகவான் 3 நிலைகள்ல இந்த பொய்மை, பிழை, தீமை இவைகளை பகவான் 3 கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார். ஒன்று, 3 நிலைகள் என்றால் நமக்கு தெரியும். ஒன்று, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த முழு முதற் பொருள், சுப்ரீம் ரியாலிட்டி, அப்சல்யூட், அதன் நிலையிலிருந்து பார்ப்பது. இரண்டாவது, பிரபஞ்ச நிலையிலிருந்து பார்ப்பது. இவைகளை பிரபஞ்ச நிலையிலிருந்து பார்ப்பது. பிரபஞ்ச நிலையில் எவ்வாறு இவைகளினுடைய செயல்பாடு எவ்வாறு பிரபஞ்ச நிலையில் ஏற்படுகின்றன என்பது குறித்து பார்ப்பது. மூன்றாவது, தனி மனிதனுடைய கண்ணோட்டத்தில் அவனுடைய செயல்பாடுகளில் இவைகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்று பார்ப்பது. என்ன பகவான் கூறுகின்றார் என்றால், 2 விஷயத்தை பகவான் ரொம்ப தெளிவுபடுத்துகின்றார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ட்ரூத் அண்ட் குட், உண்மை, நன்மை. ட்ரூத் அண்ட் குட் இது they have their absolutes. ட்ரூத் அண்ட் குட் இது என்ன காரணத்தினால் they have their absolutes என்று கூறுகின்றார் என்றால், அதாவது முழுமுதலான அம்சங்களை கொண்டவை அப்படிங்கிறார். இது என்ன காரணத்தினால பகவான் கூறுகின்றார் என்றால், the truth and good, உண்மையும் நன்மையும் எதையும் சார்ந்து இருப்பவை கிடையாது. ட்ரூத்னா எல்லா இடத்துலையும் ட்ரூத் தான், கண்டிஷனலா சொல்ல முடியாது. அதனுடைய அதுகிட்ட ஒரு அப்சல்யூட்னஸ் இருக்கும். எதையும் சார்ந்து இருப்பதில்லை, காலம் மாறுவதில்லை. இதுனா அதனுடைய அடிப்படை அம்சம் அதுதான். அப்புறம் நம்ம நிலையில அதை எப்படி பார்க்கின்றோம் என்பதை பின்வருமாறு விளக்குகின்றார். அந்த ட்ரூத் அண்ட் குட்டுக்கு மாத்திரம் they have their absolutes. ஆனால் இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில், பொய்மைக்கும் தீமைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட்ஸ் கிடையாது. The truth and good செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், எதையும் சார்ந்து இருப்பவை கிடையாது. ஆனால் இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் அப்சல்யூட்ஸ் கிடையாது. இது அடிப்படையில பகவான் கிளாரிஃபை பண்றாரு. நம்ம நிலையில பார்க்கிறோம், இந்த ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட், குட் அண்ட் ஈவில், அது ஒன்றுடன் ஒன்று சார்ந்து இருப்பவை மாதிரி நமக்கு தெரிகின்றது. அது ஏன் நம்ம நிலையில் அது மாதிரி பார்க்கறோம் அப்படின்னா, நம்முடைய அறியாமையினாலதான் பார்க்கிறோமே ஒழிய, ட்ரூத் அண்ட் குட்டை பொறுத்த வரைக்கும் they are all absolute realities. முழு முதலானது எதையும் சார்ந்து இராதது. ஆனால் ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் ரிலேட்டிவ். இதுதான் அதோடைய சாரி, இடையில பிரேக் ஆயிடுச்சு, சாரி. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபால்ஸ்ஹுட் ஈவில் they are the results of ignorance. ட்ரூத் அண்ட் குட் அப்படி கிடையாது. ட்ரூத் அண்ட் குட் தானாகவே இருப்பவை, எதையும் சார்ந்து இல்லாதவை. ஏன்னா they are absolutes. whereas
ஃபால்ஸ்ஹுட் ஈவில் வந்து இக்னோரன்ஸ் விளைவாக இருப்பவை. இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அந்த ஃபால்ஸ்ஹுட் ஈவிலும் இருக்கவே முடியாது. இந்த வெரஸ் ட்ரூத் அண்ட் குட் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சுப்ரீம் ரியாலிட்டியில் இருக்குது. ட்ரூத் அண்ட் குட் வந்து சுப்ரீம் ரியாலிட்டியில் ட்ரூத் அண்ட் குட் அதனுடைய செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ஈவிலுக்கும் ஃபால்ஸ் குட்டுக்கும் அதனுடைய செல்ஃப் தே ஆர் நாட் செல்ஃப் எக்ஸிஸ்டிங், தன்னிச்சையாக இருப்பவை அல்ல, அதுவும் பரம்பொருளிடம் அவை இருப்பவை அல்ல. ஏனென்றால் இக்னோரன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம விட்டு போயிடுச்சு, ஃபுல் நாலேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஈவிலும் ஃபால்ஸ் குட்டும் இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். ஸோ இந்த டிஃபரன்ஸை பகவான் ஆரம்பத்திலே கிளாரிஃபை பண்ணுறார். ட்ரூத் அண்ட் குட் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், இந்த டிவைன் தே ஆர் அப்சல்யூட்ஸ். ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் வந்து இக்னோரன்ஸ் மூலமாக இருப்பவை. ஒன்ஸ் இக்னோரன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபால்ஸ்ஹுட் ஈவிலும் கம்ப்ளீட்டாக இருக்காது, முற்றிலும் மறைந்துவிடும் அப்படிங்கிறார். இந்த ஒரு பேசிக் டிஃபரன்ஸை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் அப்போ மற்ற பேராகிராஃப்ஸில் பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், அப்சல்யூட் ஃபால்ஸ்ஹுட் அப்சல்யூட் ஈவில் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். ட்ரூத் அண்ட் குட் வந்து அப்சல்யூட்டாக இருப்பவை. ஆனால் அந்த அப்சல்யூட் ஃபால்ஸ்ஹுட் அப்சல்யூட் ஈவில் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது அப்படிங்கிறார். ஆனால் நம்ம நிலையை பார்க்கும் பொழுது ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ் குட் அண்ட் ஈவில்ங்கிறது பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டு நம்ம நிலையில் பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ட்ரூத்தும் குட்டும் வந்து ரிலேட்டிவ் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம நிலையில் ஏன் நம்ம ரிலேட்டிவாக பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய லிமிட்டட் நாலேஜில் இந்த ரெண்டுமே வந்து டியூவாலிட்டிஸ் மாதிரி தெரியுது. ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட்டும் குட் அண்ட் ஈவிலும் நம்ம நிலையில் பார்க்கும்பொழுது அது ஃபால்ஸ்ஹுட் மாதிரி தெரியுது. அது காரணம் என்னென்னா நம்மளுடைய ஹியூமன் கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு ராங் பர்செப்ஷன் தானே ஒழிய, ராங் வேல்யூவேஷன்ஸ் தானே ஒழிய ட்ரூத் அண்ட் குட்ல மிஸ்டேக் கிடையாது. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் பகவான் இதையும் கிளாரிஃபை பண்ணுறார். ஸோ இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ட்ரூத் அண்ட் குட் அப்சல்யூட், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அது பரம்பொருளுடைய சார்ந்த அம்சங்கள். ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் ரிலேட்டிவ், இக்னோரன்ஸ்னால் ஏற்படுபவை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கிறோம், இக்னோரன்ஸில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இது வந்து ஒரு பாசிங் ஃபேஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இப்போ இவல்யூஷனரி மூவ்மெண்ட்டில் இது வந்து ஒரு பாசிங் ஃபேஸாக இருக்குது, இக்னோரன்ஸ் இருக்குதுங்கிறத பார்த்தோம். அதோட கூடவே இருக்கிறது தான் இந்த எல்லா எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே. ஒன்ஸ் இக்னோரன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் இருக்கவே முடியாது. இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். நம்ம உள்ளே போகலாம், பேராகிராஃப் 3க்கு உள்ளே போகலாம். நம்ம Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 3. Truth is relative to us because our knowledge is surrounded by ignorance. Our exact vision stops short at outside appearances, which are not the complete truth of things. And if we go deeper, the illuminations we arrive at are guesses, or inferences, or intimations, not a sight of indubitable realities. Our conclusions are partial, speculative, or constructed. Our statement of them, which is the expression of our indirect contact with the reality, has the nature of representation or figures, word images of thought perceptions,
that are themselves images, not embodiments of truth itself, not directly real and authentic. These figures or representations are imperfect and opaque and carry with them their shadow of nescience or error, for they seem to deny or shut out other truths, and even the truth they express does not get its full value. It is an end or edge of it that projects into form, and the rest is left in the shadow unseen or disfigured or uncertainly visible. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. Truth is absolute, but to us, truth is relative because our knowledge is surrounded by ignorance. Our vision is restricted to outside appearances. Therefore, we do not see the complete truth of things. We get some illuminations if we go deeper, but they are guesses or inferences or intimations. They are not true realities. Our conclusions are partial, speculative, or constructed. Our statement of them is the expression of our indirect contact with the reality. It has the nature of representations or word images of thought perceptions. These are themselves images. They are not embodiments of truth itself, not directly real and authentic. These representations are imperfect and opaque. They carry with them their shadow of nescience or error, because they shut out other truths, and even the truth they express does not get its full value. The path is only projected and the rest is left in the unseen shadow. Thank you, sir. Thank you. ட்ரூத் இஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி இந்த டிவைன் ரியாலிட்டி வந்து அப்சல்யூட்டோ, அதே போல் ட்ரூத் அப்படிங்கிறது அப்சல்யூட். பட் நம்ம வந்து நிறைய விஷயங்களை உண்மை அப்படின்னு சொல்கிறோம், உண்மை அப்படின்னு சொல்கிறோம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் நம்ம, அவருடைய குணம் வந்து இத்தகையதாக இருக்கின்றது, இதை நான் உண்மையாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஒருவருடைய குணத்தை நாம் வர்ணிக்கின்றோம். உண்மைன்னு சொல்கிறோம், அது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிறிது காலம் கழிந்த பின் அவருடைய குணம் மாறுவதை காண்கின்றோம். அப்போ எதை நம்ம எதை வந்து நம்ம உண்மைன்னு சொன்னோமோ அந்த நேரத்தில் அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது ஆயிடுது. போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மால் வந்து இந்த பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது நம்மால் வந்து முடியல. நம்மால் வந்து ரியல் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நம்மால் பர்சீவ் பண்ணிக்க முடியல. நம்ம பொறுத்த வரைக்கும் ட்ரூத்தை வந்து ஒரு ரிலேட்டிவாகத்தான் நம்ம எதை ட்ரூத் அப்படின்னு நம்ம உள்ள நம்ம வந்து
உள்ள வாங்குறோமோ புரிந்து கொள்கின்றோமோ அது ரிலேட்டிவாகத்தான் இருக்கின்றது. அதனுடைய அப்சல்யூட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியல. அது வந்து ட்ரூத்தினுடைய மிஸ்டேக் கிடையாது. இப்போ டிவைனை புரிஞ்சுக்க முடியலன்னா டிவைனோட மிஸ்டேக் கிடையாது, நம்ம மிஸ்டேக். அதே போல தான் நம்ம வந்து இக்னோரன்ஸில் இருக்கிறதுனால நம்மளுடைய நாலேஜ் வந்து மென்டல் நாலேஜ் வந்து டிவைடடாக இருக்குது. சரவுண்டட் பை இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால ட்ரூத் வந்து ரிலேட்டிவாக இருக்குது. இது என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு பகவான் அதுக்கான ஒரு காரணத்தை விளக்குகின்றார். நமக்கு வந்து இந்த ஹோலிஸ்டிக் விஷன் கிடையாது, இன்டெக்ரல் விஷன் கிடையாது, ஒன்றை குறித்த முழுமையான பார்வை கிடையாது. எல்லாமே புறத்தோற்றத்திலேயே நின்று விடுகின்றது. நம்முடைய பார்வையெல்லாம் புறத்தோற்றத்திலேயே நின்று விடுகின்றது. புறத்தோற்றம் வந்து முழு உண்மையை வெளிக்காட்டுவது இல்லை. ஈவன் நம்ம வந்து அதற்கு உள்ளே சென்றாலும் கூட நமக்கு சற்று புதிய வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாரு, அப்படி கிடைக்கக்கூடிய வெளிச்சங்கள் கூட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு இன்டிமேஷன்ஸ், ஒரு இன்ஃபரன்சஸ். ஒன்றை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம், ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம், ஊகிக்கின்றோம். அத்தகைய விஷயங்கள் வந்து அந்த மறுக்க முடியாத மெய்மைகளாக இருக்க முடிவது இல்லை. ரியல் ட்ரூத்தாக அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நம்மால் இருக்க முடியறது இல்லை. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் வந்து அதனால தான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா முழுமைத்தன்மை கொண்டதாக இல்லை. எல்லாமே பார்ஷியலாக இருக்கு, எல்லாமே ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கு. எல்லாமே நம்ம வந்து ஊகிக்கின்றோம், அவ்வளோதான். இது இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமான்னு தான் சொல்கிறோமே ஒழிய நம்ம வந்து ஷியோராக நிச்சயமாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடிய மாட்டேங்குது நம்மளால். சர்டனாக சொல்ல முடியல. சர்டன்டி ஆஃப் நாலேஜ் வந்து சூப்பர் மைண்டுக்கு தான் உண்டு அப்படின்னு மதர் சொல்கிறாங்க, ஸ்ரீ அரவிந்தாவும் சொல்கிறாரு. நம்ம மென்டல் நாலேஜ் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் தான், கன்ஸ்ட்ரக்டட். ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அதுலேருந்து ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கம் தான். நம்ம அது குறித்த விளக்கம், நம்ம ஒரு போன்றை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், அது குறித்த விளக்கத்தை தருகின்றோம். வி மேக் எ ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எதன் அடிப்படையில் சொல்கிறோம், இந்த இடத்துக்கு போனேன், இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் நடந்தது, இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் இத்தகைய தன்மையை கொண்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள், இப்படிலாம் நிறைய நம்ம கன்க்ளூஷன்ஸ் வர்றோம். நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட், நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஒரு விஷயங்களை பற்றி, ஒரு இடத்தை பற்றி, மனிதர்களை பற்றி, எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை பற்றி வி மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களினுடைய உண்மைத்தன்மையை இவைகள் தன்னுள்ளே கொண்டவையாக இருக்கின்றனவா என்றால் இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து அத்துடனான நேரடியான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறார். நேரடியான தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எது டைரக்ட் கான்டாக்ட், எது இன்டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதுல நாலேஜ் பை ஐடென்டிட்டி, நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட், இன்டைரக்ட் நாலேஜ் பை இன்டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். மனிதர்கள் பொதுவாக நம்ம இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு ஏற்படுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் கான்டாக்ட், அதாவது புலன்களின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பு. டைரக்ட் கான்டாக்ட் எப்படி ஏற்படும்? அது வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி. நாலேஜ் பை ஐடென்டிட்டினா எதை பார்க்கின்றோமோ, எது குறித்து அறிய விரும்புகின்றோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுதல். we become one with the consciousness. அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி பை கான்ஷியஸ்னஸ். அதில் தான் வந்து ட்ரூத்தில் வந்து எந்த விதமாக ரியல் ட்ரூத் பர்செப்ஷன் அப்போ தான் கிடைக்கும்.
ஏன்னா அதில் வந்து அபரேஷன்ஸே இருக்காது, இதில் எல்லாம் கரப்ட் ஆகிடும். இந்த இன்டைரக்ட் கான்டாக்ட் பை சென்சஸ் வந்து கரப்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறார் பகவான் வந்து நம்ம இன்டைரக்ட் கான்டாக்ட் வித் ரியாலிட்டி இருக்கிறதுனால உண்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறார். அதுவும் எப்படி நம்ம மனசில் எப்படி பதியுது, எல்லாமே வந்து ஒரு ஃபிகர்ஸாக பதியுது, எல்லாமே ஃபிகரேட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். எல்லாமே எண்ணங்கள் சிந்தனைகளில் உருவாக்குகின்றோம். இந்த சிந்தனைகள் மூலமாக நம் மனதில் சில நாம் பிம்பங்களை உருவாக்குகின்றோம். வேர்ட் இமேஜஸ் ஆஃப் தாட் பர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறார். அதாவது நம்ம எப்படி சிந்திக்கின்றோம், நம்ம சிந்தனை அப்படிங்கிறது நம்ம அப்டிராக்டாக பண்ணுறது இல்லை இல்லையா. சிந்தனைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வடிவம் கொடுத்து, மனதில் ஒரு வடிவம் கொடுத்து, வேர்ட் இமேஜஸ் அப்படிங்கிறார். ஒரு வார்த்தை அப்படின்னா அதுக்கு வந்து மனசில் நாம் ஒரு வடிவத்தை கொடுத்துக்கிறோம். அது ஒவ்வொருத்தரும் ஒரு வடிவத்தை கொடுப்பாங்க, அவங்கவுங்க எப்படி பர்சீவ் பண்ணுறீங்களோ அது போல தான் ஒரு வடிவத்தை கொடுத்துப்பாங்க. சிந்தனை அப்படிங்கிறது அப்டிராக்டாக இருக்காது, நம்ம மனசில் எப்படி அது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உள்ளே வாங்கிக்கிறோம். அதுதான் பகவான் என்ன கூறுகின்றார், வேர்டு இமேஜஸ் ஆஃப் தாட் பர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறார். ஸோ நம்ம எல்லாமே இமேஜஸ் தான். நம்ம அதாவது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இமேஜ், ரியாலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். ரியாலிட்டின்னா என்ன அர்த்தம், அது அப்படியே ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை வந்து ஃபோட்டோ எடுத்து திருப்பி ஸ்க்ரீனில் போடுறாங்களே, அது என்ன சொல்கிறோம், இமேஜ் அப்படிங்கிறோம் இல்லையா. அப்படின்னா இமேஜ் வேறு, ரியாலிட்டி வேறு அப்படிங்கிறது தெரியுது. அப்படி தான் நம்ம மனசில் எல்லாமே பதியுது அப்படிங்கிறாரு. நம்ம மனசில் வாங்கிறது எல்லாமே இமேஜஸ் தான், ரியாலிட்டி கிடையாது அப்படிங்கிறார். அதனால தான் எதெல்லாம் நம்ம வந்து மனசில் பதிய வைக்கிறோமோ அவைகள் வந்து they are not embodiments of truth itself அப்படிங்கிறார். உண்மைத்தன்மையை அவை தன்னுள் கொண்டதாக இல்லை அப்படிங்கிறார். ஆத்தென்டிக் கிடையாது, நாட் டைரக்ட்லி ரியல் அப்படிங்கிறார். இது வந்து அதனால தான் நம்ம ட்ரூத்தை வந்து சரியாக பர்சீவ் பண்ண முடியல. ஏன் இவ்வளோ சொல்கிறாருன்னா, ட்ரூத்தோடைய அப்சல்யூட்னஸை நம்மளால் ஏன் பர்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய பர்செப்ஷன் வந்து இன்டைரக்டாக இருக்குது அப்படிங்கிறார். அதனால தான் இந்த நம்ம மனசில் உருவாக்கக்கூடிய இந்த உருவங்கள், பிம்பங்கள், ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து முழுமைத்தன்மையை கொண்டதாக இல்லை, பூரணத்தன்மையை கொண்டதாக இல்லை, ஒப்பேக்கா இருக்குது அப்படிங்கிற. ஒப்பேக்குன்னு என்ன அர்த்தம், பார்க்க முடியாது, ஊடுருவி பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு பிழை, அறியாமையினுடைய நிழல்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறார். கேரி வித் தம் த ஷேடோ ஆஃப் நெஷன்ஸ் அண்ட் எரர் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, உண்மைகளை அவைகள் தன்னிடம் இருந்து தாழிட்டு மறுக்கின்றன அப்படிங்கிறார். they seem to deny or shut out other truths அப்படிங்கிறார். மற்ற உண்மைகளை அது என்ன பார்க்கின்றதோ அதை மாத்திரமே உண்மை என்று நம்புகின்றோம். நாம் ஒன்றை பார்த்து என்ன செய்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் உண்மைன்னு சொல்கிறோம். அதனால என்ன செய்கிறோம், மற்ற உண்மைகளை நாம் மறுக்கின்றோம் இல்லையா. they shut out other truths. அதே போல எதை உண்மை என்று நாம் வெளிப்படுத்துகின்றோமோ அதுவும் முழு உண்மையாக இருப்பதில்லை. எல்லாமே வந்து நம்ம விளிம்பை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தினுடைய விளிம்பைத்தான் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் முழுமையாக இருக்கின்றது, முழுமையான வடிவம் இருக்கின்றது, அந்த முழுமையான வடிவத்தினுடைய விளிம்பைத்தான் நாம் பார்க்கின்றோம் அப்படிங்கிறார். விளிம்பை பார்த்து விட்டு அதுதான் உண்மை என்று சொல்கின்றோம். மற்ற அந்த வடிவத்தினுடைய மற்றவை எல்லாமே வந்து நிழலில் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன அப்படிங்கிறார். The rest is, it is an end or edge of it that projects into form, and the rest is left in the shadow, unseen or disfigured or uncertainly visible அப்படிங்கிறார். ஃபிகரேட்டிவாக பகவான் வந்து இதை வந்து ஃபிகரேட்டிவாக சொல்கிறார். நம்மக்கிட்ட அது ஒரு அழகாக வந்து பிக்சரஸ்காக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளால் வந்து ஏன் ட்ரூத்தினுடைய அப்சல்யூட் எதுக்கு சொல்கிறாருன்னா, ட்ரூத்தினுடைய அப்சல்யூட்னஸை நம்ம பார்க்கவே முடியல. as long as we live in the mental consciousness நமக்கு ட்ரூத்தினுடைய அப்சல்யூட்னஸை பார்க்க முடியறது இல்லை. அதனால தான் நம்ம ட்ரூத்தினுடைய ரிலேட்டிவ் ஃபார்மை தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறார். வேறஸ் ட்ரூத் அப்படிங்கிறது அப்சல்யூட்டாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்கிறார்.
அடுத்தது போகலாம். It might almost be said that no mental statement of things can be altogether true. It is not truth bodied, pure and nude, but a draped figure. Often it is only the drapery that is visible. But this character does not apply to truth perceived by a direct action of consciousness, or to the truth of knowledge by identity. Our seeing there may be limited, but so far as it extends, it is authentic, and authenticity is a first step towards absoluteness. Error may attach itself to a direct or identical vision of things by a mental accretion, by a mistaken or illegitimate extension, or by the mind's misinterpretation, but it does not enter into the substance. This authentic or identical vision or experience of things is the true nature of knowledge, and it is self-existent within the being, although rendered in our minds by a secondary formation that is unauthentic and derivative. தேங்க்யூ. Thank you. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். எஸ். Explanation. Mental statements of things cannot be altogether true. It does not contain the truth, and that we see is something covered by a clothing, and often it is the clothing that is visible. But this is not the case with the truth perceived by a direct action of consciousness, or with the truth of knowledge by identity. Our seeing there is authentic, though it may be limited. Authenticity is the first step towards absoluteness. Though there may be error attached to a direct or identical vision of things by the mind's interpretation, it does not enter into the substance. This authentic or identical vision of experience of things is the true nature of knowledge. This knowledge is self-existent within the being, but we perceive it in our minds by a secondary formation that is unauthentic. Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ. பகவான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்துருக்கோம். அந்த கருத்துக்களைத்தான் பகவான் மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகின்றார். ஒன்று என்ன, நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை அப்படி என்ன அப்படின்னா, மனதின் மூலமாக உருவாக்கக்கூடிய முடிவுகள், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். நோ மென்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ் கேன் பி ஆல்டுகெதர் ட்ரூ அப்படிங்கிறார். இது அடிப்படை உண்மை, மீண்டும் மீண்டும் பார்க்குறோம், பகவானுடைய எழுத்துக்களில் பார்க்குறோம். அப்புறம் என்ன காரணத்தினால் அப்படின்னா, அதுக்குள்ள உண்மை கிடையாது. அது அதனுடைய உண்மையினுடைய கலப்படமற்ற நிலை, தூய்மையான நிலையை அங்கே பார்க்க முடியல. பார்க்கறது எல்லாமே வந்து ஏதோ ஒன்றினால் பொருத்தப்பட்ட ஒரு உருவத்தை தான் பார்க்கின்றோம். ஏதோ ஒன்றினால் ட்ரேப்டு ஃபிகர் அப்படிங்கிற, ட்ரேப்னா ஏதோ ஒரு கவரிங் பண்ணுறோம், ஒரு துணியை போட்டு மூடுறோம், ட்ரேப்டு ஃபிகர் அதுதான் பார்க்குறோமே ஒழிய உள்ள இருக்கக்கூடிய ட்ரூத்தை நம்ம பார்க்க முடியல. வெளியில் இருக்கக்கூடிய அந்த 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 கவரிங்கை தான் நம்ம பார்க்குறோம், அதுதான் நம்ம பார்க்க முடியுது.
இது எதனால் அப்படின்னா மென்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திங்ஸ், மனதன் மூலமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்படி தான். நம்மளால் வந்து இந்த ட்ரூத்தை வந்து பர்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறார். ஆனால் இது வந்து வேறு விதமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு இதை நம்ம இது வந்து பொருந்தாது. வேறு விதமாக எப்படி இந்த உண்மையை காண முடியும்? நம்ம டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத், அது எப்படி முடியும்? டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் வந்து புலன்களை சாராமல் டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் வந்து எப்படின்னா ஹையர் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்ட் அது சாத்தியமாகுது. இன்ட்யூட்டிவ் நாலேஜில் நமக்கு தெரிகின்றது. அப்புறம் அதற்கு மேலே போனோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வேற, இது நான் வேற அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ் நம்ம பார்க்குறோம். என்ன காரணத்தினால சூப்ராமென்டல் நாலேஜில் வந்து இந்த டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் கிடைக்குது அப்படின்னா சூப்ராமென்டல் கான்ஷியஸ்னஸில் ஒன்னஸ் தான் பேசிக், அங்கே டிவிஷனே கிடையாது. ஒன்னஸ் அப்படிங்க இருக்கும் பொழுது, நானே அனைத்துமாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து ட்ரூத் வந்து எனக்குள்ளேயே இருக்குது, என்கிட்ட வெளியில் கிடையாது. அதனால் எனக்கு அந்த டிஸ்டார்ஷனே இல்லாமல் ட்ரூத் எனக்கு கிடைக்குது. அதுதான் பகவான் சொல்கிறார். மென்டல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இன்டைரக்ட் பர்செப்ஷன். ஆனால் டைரக்ட் ஆக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து, அதாவது நாலேஜ் பை ஐடென்டிட்டி, எதை நாம் அறிய முயலுகின்றோமோ அதுவாகவே மாறிவிடுதல், அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதில் பார்க்கும் பொழுது இந்த ட்ரூத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம பார்க்க முடிகின்றது அப்படிங்கிறார். அதுலேயும் கூட நம்ம வந்து எதை பார்க்கின்றோமோ அது வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருந்தாலும் எதை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அது ஆத்தென்டிக்காக இருக்குது அப்படிங்கிறார். எந்த அளவிற்கு பார்க்க முடிகின்றதோ அந்த அளவிற்கு அது ஆத்தென்டிக்காக இருக்குது அப்படிங்கிறார். உண்மைத்தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. இந்த ஆத்தென்டிசிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அப்சல்யூட்னஸ் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அதனோட அப்சல்யூட்டாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஆத்தென்டிக்காக அறிந்து கொள்ளணும். அப்போ தான் நமக்கு அப்சல்யூட்டாக நம்ம அதனுடைய அப்சல்யூட்னஸை நம்ம உள்ளே வாங்க முடியும் அப்படிங்கிறார். ஈவன் அத்தகைய நிலையில் கூட பிழைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது அப்படிங்கிறார். பிழைகள் இருக்கும், அது மாதிரி ஒன்று பர்சீவ் பண்ணுறோம். பிழைகள் வந்து புரிதலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். ஆனால் அந்த பிழைகள் எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்முடைய மென்டல் இன்டர்ஃபரன்ஸ்னால தான் ஏற்படுது அப்படிங்கிறார். ஒன்றை வாங்கிக் கொள்கின்றோம், நேரடியாக புரிந்து கொள்கின்றோம். எகைன் நம்முடைய மைண்ட் இன்டர்ஃபியர் ஆகுது. மைண்ட் வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணுது. ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு அதை வேறு விதமாக மனம் என்ன செய்கின்றது? நீட்டிப்பு செய்கின்றது. ஸோ இதெல்லாம் இடைப்பட்ட ப்ராசஸ். மென்டல் அக்ரீஷன், mistaken or illegitimate extension or by the mind's misinterpretation. இதனால சில பிழைகள் ஏற்படலாம். ஆனால் அதனுடைய சப்ஸ்டன்ஸில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறார். சப்ஸ்டன்ஸ் மூலத்தில் அதனுடைய சாரத்தில் எந்த விதமான ஒரு திரிதலும் ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறார். இந்த ஆத்தென்டிசிட்டி, ஐடென்டிக்கல் விஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறார். ஆத்தென்டிசிட்டி இதுதான் வந்து ட்ரூ நேச்சர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். ட்ரூ நேச்சர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா அந்த உண்மையான ஞானத்தினுடைய உண்மையான இயல்பு என்ன அப்படின்னா ஆத்தென்டிசிட்டி. எது உண்மையான ஞானம்னா ஆத்தென்டிசிட்டி, அதுதான் உண்மையான நாலேஜ் அப்படிங்கிறார். உண்மையான நாலேஜினுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா அது வெளியிலேருந்து வர்றது கிடையாது. அதுதான் பகவான் வந்து மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை கூறுகின்றார். ஆல் நாலேஜ் இஸ் வித்தின், இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் வித்தின் த பீயிங் அப்படிங்கிறார். அதுதான் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் வித்தின் த பீயிங். ஆனால் அது வந்து நம்ம மனதிற்கு அதே விஷயம் வந்து மனதின் மூலமாக வெளிப்படும் பொழுது அது வந்து அன்ஆத்தென்டிக் அண்ட் டெரிவேட்டிவ் ஆகிடுது அப்படிங்கிறார். Although rendered in our minds by a secondary formation that is unauthentic and derivative. ஏன்னா மைண்டினோட இன்டர்ஃபரன்ஸ்னால அது வந்து எல்லா நாலேஜும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லா நாலேஜும் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதே விஷயம் அதே நாலேஜ் வந்து மனதின் மூலமாக அது அறியப்படும் பொழுது
அது வந்து செகண்டரி ஆயிடுது, செகண்டரி ஃபார்மேஷனாக ஆகுது. செகண்டரி ஃபார்மேஷனாக ஏதோ ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்கு, அதுலேருந்து உருவான வேற ஒரு விஷயம், அதுதான் செகண்டரி ஃபார்மேஷன். ஒரு விஷயம் ஒரிஜினலாக இருக்கு, அதுலேருந்து இன்னொரு விஷயம் உருவாகின்றது, அதுதான் செகண்டரி ஃபார்மேஷன். இந்த செகண்டரி ஃபார்மேஷன் தான் மனசில் உருவாகுது அப்படிங்கிறார். அதுதான் வந்து அன்ஆத்தென்டிக்காக இருக்கு, அதுதான் வேறு இது இருந்தோ தருவிக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். தட் இஸ் அன்ஆத்தென்டிக் அண்ட் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் என்ன அர்த்தம்னா வேற இதுலேருந்து ஒன்றுலேருந்து தருவிக்கப்பட்ட விஷயம், மூலம் வந்து அங்கே கிடையாது அப்படிங்க. எல்லாம் எதுனா மைண்டில் தான் அதெல்லாம். பட் நாலேஜ் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வித்தின் த பீயிங் அப்படிங்கிறார். மெயினாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைரக்ட் நாலேஜ், டைரக்ட் அந்த ஐடென்டிக்கல் விஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து தான் வந்து ட்ரூ நேச்சர் ஆஃப் நாலேஜ். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா விஷயத்தினுடைய அப்சல்யூட்னஸை புரிஞ்சுக்க முடியும், ட்ரூத்தினுடைய அப்சல்யூட்னஸை புரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நம்ம பார்க்குற நிலையில் எல்லாமே ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிற. அடுத்தது போகலாம். Ignorance in its origin has not this self-existence or this authenticity. It exists by a limitation or absence or abeyance of knowledge, error by a deviation from truth, falsehood by a distortion of truth, or its contradiction and denial. But it cannot be similarly said of knowledge, that in its very nature it exists only by a limitation or absence or abeyance of ignorance. It may indeed emerge in the human mind partly by a process of such limitation or abeyance, by the receding of darkness from a partial light, or it may have the aspect of ignorance turning into knowledge. But in fact, it rises by an independent birth from our depths, where it has a native existence. Thank you, sir. Thank you, sir. Thank you. Yes, sir. Yes, படிங்க மேடம். Thank you, sir. Explanation. Ignorance in its origin has not this self-existence or this authenticity. It exists by a limitation or absence or abeyance of knowledge. Error exists by a deviation from truth. Falsehood exists by a distortion of truth. But it cannot be similarly said of knowledge. We cannot say that knowledge exists only by a limitation or absence of ignorance. For example, we cannot say that light exists by absence of shadow. Rather, shadow exists by absence of light. Knowledge may indeed emerge in the human mind partly by a process of such limitation, by the receding of darkness from a partial light, or it may have the aspect of ignorance turning into knowledge. It has a native existence in our depth, and from there it rises by an independent birth. Thank you, sir. தேங்க்யூ. இங்கே நாலேஜுக்கு இக்னரன்ஸுக்கு பகவான் வந்து அதனுடைய ஆரிஜின் அது குறித்து வந்து பகவான் வந்து கிளாரிஃபை பண்ணுறார். எல்லா நம்ம திருப்பி நம்ம மீண்டும் மீண்டும் பகவானினுடைய எழுத்துக்கள், எல்லா எழுத்துக்களையும் நம்ம இதுதான் பார்க்குறோம். ஆரிஜின் வந்து இக்னோரன்ஸ் வந்து அதனுடைய ஆரிஜின் வந்து டிவைனில் கிடையாது. டிவைன் வந்து இட் இஸ் ஆல் நாலேஜ். இக்னோரன்ஸ் அப்படின்னா டிவைன் தான் ஆதி. எல்லாத்துக்கும் வந்து மூலம் பார்த்தோம் அப்படின்னா டிவைன் தான், சச்சிதானந்தம் தான். இந்த பிரபஞ்சம், இந்த பூமி மூலமாக இதில் காணப்படுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏற்பட்டது வந்து இன்வல்யூஷன், டிசென்ட் தான் ஏற்படுகின்றது. அந்த டிசென்ட்டில் வந்து நம்ம முதல்ல என்ன பார்க்குறோம்? இன்கான்ஷியன்ஸ் பார்க்குறோம், அப்புறம் இக்னோரன்ஸ் பார்க்குறோம்,
அப்புறம் அதுலேருந்து நாலேஜுக்கு போகுது அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த கான்செப்டை பார்க்குறோம். அப்படின்னா இக்னோரன்ஸ் வந்து எதனால் ஏற்படுகின்றது என்றால், இது வந்து நாலேஜ் இல்லாமல் போகிறதுனால தான் இக்னோரன்ஸ் ஏற்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று இக்னோரன்ஸ் என்பது தானாகவே தோன்றுவது இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். இக்னோரன்ஸ் என்பது தானாகவே தோன்றுவது இல்லை. அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா இக்னோரன்ஸ் வந்துடுது. இக்னோரன்ஸ் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். இன்னும் பகவான் இக்னோரன்ஸுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, எதை நம்ம இக்னோரன்ஸ்ன்னு சொல்கிறோமோ இதை மீண்டும் மீண்டும் பகவான் லைஃப் டிவைனில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எதை நம்ம இக்னோரன்ஸ்ன்னு சொல்கிறோமோ இட் ஹேஸ் அன் இன்வால்வ்டு நாலேஜ் வித்தின் அப்படிங்கிறார். அதுக்குள்ள நாலேஜ் இருக்கு, வெளியில் இக்னோரன்ஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிறார். அதனால எது மூலம், எது தானாகவே இருக்கு அப்படின்னா நாலேஜ் தான் தானாக இருக்கு. நாலேஜ் தான் செல்ஃப் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கு. இக்னோரன்ஸ் வந்து எங்கெல்லாம் நாலேஜ் இல்லையோ அங்கே இக்னோரன்ஸ் இருக்கு. ஸோ இக்னோரன்ஸ் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டண்ட்டாக கிடையாது, தானாகவே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால இந்த ஆத்தென்டிசிட்டினா அது வந்து அதனுடைய அடிப்படை இருப்பில் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறார். ignorance in its origin has not the self-existence or this authenticity. இது எதுக்கு இருக்கு? நாலேஜுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறார். எதனால ignorance உருவாகின்றது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ignorance எதனால் ஏற்படுதுன்னா லிமிட்டேஷன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆர் அபேயன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு முழு ஞானவான் வந்து தன்னுடைய நாலேஜ் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும்போது he becomes ignorant. இதுதான் 3 விதமாக கூறுகின்றார். முற்றிலுமாக அந்த நாலேஜே இல்லாமல் இருக்கிறது, இல்லை அபேயன்ஸ், அது தள்ளி வைக்கிறது, இதனாலெல்லாம் அறியாமல் வருகின்றது அப்படிங்கிறார். அதே போல உண்மை ஒன்று இருக்கின்றது, அந்த உண்மையிலேருந்து நீங்கள் டீவியேட் பண்ணிங்கன்னா அது பிழையாயிடுது. எரர் பை டீவியேஷன் ஃப்ரம் ட்ரூத். ஸோ எரர் அப்படிங்கிறது தானாகவே இருப்பதில்லை. எரர் எங்கெல்லாம் நம்ம ட்ரூத்லேருந்து டீவியேட் ஆகிறோமோ அங்கே எரர் வந்துடுது. அதே போல் ஃபால்ஸ்ஹுட்டும் தானாகவே இருப்பதில்லை. உண்மையை வந்து நம்ம எப்போல்லாம் திரிச்சு பேசுகிறோமோ தென் வி ஆர் கிரியேட்டிங் எ ஃபால்ஸ்ஹுட். ஃபால்ஸ்ஹுட் பை எ டிஸ்டார்ஷன் ஆஃப் ட்ரூத் ஆர் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் ஆர் டினையல் அப்படிங்கிறார். ஸோ எப்படி பார்க்கக்கூடிய 3 விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா, இக்னோரன்ஸ், அதே போல் எரர், ஃபால்ஸ்ஹுட், இதெல்லாம் வந்து தானாகவே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒன்றிலிருந்து நம்ம விலகுவதனால தான் இதெல்லாம் இடைப்பட்ட ஒரு அம்சங்களாக தோன்றுகின்றன அப்படிங்கிறார். நாலேஜுக்கு அது மாதிரி சொல்ல முடியுமா? முடியாது. இட் கேனாட் பி சிமிலர்லி செட் ஆஃப் நாலேஜ். ஏன்னா அதனுடைய வெரி நேச்சர் வந்து எக்ஸிஸ்ட். இப்போ நாலேஜ் வந்து நம்ம சொல்ல முடியாது. எங்கெல்லாம் வந்து இக்னோரன்ஸ் இல்லையோ அதனால நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. It cannot be similarly said of knowledge that in its very nature it exists only by a limitation or absence or abeyance of knowledge அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து நிழல் இல்லையோ அங்கெல்லாம் ஒளி இருக்கு. ஏன் ஒளி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிழல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதோடைய ஆப்போசிட் தான் ட்ரூ. நிழல் எதனால இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒளி இல்லை, அதனால தான் நிழல் இருக்கு. ஸோ எது சாஸ்வதமாக ஆதியாக இருக்கு அப்படின்னா ஒளி தான் இருக்கு. நிழல் அப்படிங்கிறது ஒரு இடைப்பட்ட அம்சமாக இருக்கின்றது. அதே போல தான் இந்த பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம், இக்னோரன்ஸ், எரர், ஃபால்ஸ்ஹுட், இதெல்லாம் வந்து ஆதியாக இருக்கக்கூடிய நிலைகள் இல்லை அப்படிங்கிறார். ஏதோ ஒன்றிலிருந்து நம்ம டீவியேட் பண்ணுறோம், அதனால தான் இதெல்லாம் வந்து இடைப்பட்ட அம்சங்களாக தோன்றுகின்றன அப்படிங்கிறார். நாலேஜ் வந்து ஆதியாக இருப்பது, நோ டவுட். அது மைண்ட் மூலமாக வெளிப்படும் பொழுது ஒரு லிமிட்டேஷன் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு அரைகுறையான ஒளி இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல இருள் விலகுகின்றது, ஒளி வெளிப்படுகின்றது. அந்த நிலையில் நாலேஜ் வரும்போது அந்த நிலையில் ஒரு அரைகுறையான நிலை இருக்கலாம்.
அல்லது நம்ம அறியாமை என்கின்ற நிலையிலிருந்து அந்த நாலேஜ் அப்படிங்கிற நிலைக்கு போகலாம். ஆனால் நாலேஜ் வந்து பேசிக்காக இருப்பது, அதுதான் உண்மை. அதுக்கு வந்து இட் ரைசஸ் பை அன் இண்டிபெண்ட் பர்த் அப்படிங்கிறார் பகவான். நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் ரைசஸ் பை அன் இண்டிபெண்ட் பர்த் ஃப்ரம் அவர் டெப்ஸ் வேர் இட் ஹாஸ் அ நேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நாலேஜ் நமக்குட்டே உள்ளே இருக்குது. நாலேஜ் வந்து மீண்டும் மீண்டும் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். இந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் வந்து நம்ம வந்து அறியாமையில் தான் இருக்கிறோம். ஒன்ஸ் நம்ம அறியாமையை நீக்க 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 நாலேஜ் வந்து அப்படியே ரிவீல் பண்ணுது. அதுதான் ட்ரூத் அப்படிங்கிறாரு. நாலேஜ் வந்து நம்ம தேடி போகிறது கிடையாது. நாலேஜ் வந்து வெளியிலேருந்து அக்வயர் பண்ணுறது கிடையாது. நாலேஜ் இஸ் வித்தின். ஆனால் அறியாமையை நம்ம விளக்க 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 உள்ள இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து அப்படியே வெளியில் வருது அப்படிங்கிறார். அதுதான் பகவான் என்ன குறைக்கின்றார், நாலேஜ் ரைசஸ் பை அன் இண்டிபெண்ட் பர்த் ஃப்ரம் அவர் டெப்ஸ் வேர் இட் ஹாஸ் அ நேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அது இயற்கையாகவே உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறாரு. அறியாமை ஒன்று தான் நமக்கு இடையில வந்த விஷயம். ஒன்ஸ் நீங்கள் அறியாமையை விளக்க விளக்க உள்ள இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து வில் ரிவீல் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஃபுல்லாகவே நாலேஜ் அண்ட் இதை பற்றி பேசியிருக்காரு. அடுத்தது போகலாம், பேராகிராஃப் 4 போகலாம். ஸோ இப்போ இந்த குட் அண்ட் ஈவில்னா எப்படி, அதனுடைய நம்ம எதனால் இப்போ குட் அண்ட் ஈவில் வந்து ரிலேட்டிவாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு போகலாம் நம்ம. Paragraph 4. Again, of good and evil, it can be said that one exists by true consciousness, the other survives only by wrong consciousness. If there is an unmixed true consciousness, good alone can exist. It is no longer mixed with evil or formed in its presence. Human values of good and evil, as of truth and error, are indeed uncertain and relative. What is held as truth in one place or time is held in another place or time to be error. What is regarded as good is elsewhere or in other times regarded as evil. We find too that what we call evil results in good. What we call good results in evil. But this untoward outcome of good producing evil is due to the confusion and mixture of knowledge and ignorance, to the penetration of true consciousness by wrong consciousness, so that there is an ignorant or mistaken application of our good, or it is due to the intervention of afflicting forces. In the opposite case of evil producing good, the happier and contradictory result is due to the intervention of some true consciousness and force acting behind, and in spite of wrong consciousness and wrong will, or it is due to the intervention of redressing forces. Thank you, sir. Thank you. படிக்கவா? Yes. Explanation. It can be said that evil exists because of the mixture of wrong consciousness with true consciousness. If there is no mixture, good alone can exist. But human values of good and evil are uncertain and relative, like that of truth and error. What is true in one place or time may not hold good in another place or time. What is good in one place or time may be evil in another place or time. We also find that what we call evil results in good, and what we call good results in evil. Why is there the untoward outcome of good producing evil? This is because we have a confusion and mixture of knowledge and ignorance. There is penetration by wrong consciousness into the true consciousness. Therefore,
there is an ignorant or mistaken application of our good, or it is due to the intervention of afflicting universal forces which try to upset the work that is being done by the good. There is a deliberate effort to interfere and weaken the working of good by the ruling universal forces. Why is there the happier and contradictory result of evil producing good? It is due to the intervention of some true consciousness and force, that is something divine, acting behind and in spite of wrong consciousness and wrong will. Or it is due to the intervention of redressing, that is correcting the wrong forces. Thank you. தேங்க்யூ. இது ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லாம் நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் பகவான் கிளாரிஃபை பண்ணுறார். இப்போ நம்ம சொல்லலாம் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது நம்ம பொதுப்படையாக சொல்கிறோம். நல்லது இருக்குது, தீமையும் இருக்குது. எங்கே வந்து ட்ரூ கான்சியஸ்னஸ் இருக்கோ அங்கே நல்லது இருக்குது, எங்கே தப்பான உணர்வு நிலை இருக்கோ அங்கே கெட்டது இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு ராங் ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிறோம். எங்கே வந்து நம்மளுடைய உணர்வு நிலை பரிசுத்தமாக இருக்கின்றதோ, அன்மிக்ஸ்டு இருக்கதோ அங்கே வந்து நல்லது தான் இருக்கும், அந்த இடத்துல வந்து தீமை இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதெல்லாமே பகவான் என்ன சொல்கிறார், இதெல்லாமே வந்து நாம் இந்த நன்மை தீமை அப்படிங்கிறது மனிதன் அளித்த மதிப்பீடுகள் அப்படிங்கிறார். ஹியூமன் வேல்யூஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறார். உண்மை பிழை இதெல்லாம் வந்து மனிதனால் வழங்கப்பட்ட மதிப்பீடுகள் அப்படிங்கிறார். இது வந்து நிச்சயத்தன்மை கொண்டது அல்ல, ரிலேட்டிவ் சார்புடையது. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு எதை உண்மைன்னு ஒரு இடத்துல சொல்கிறோமோ இல்லை ஒரு காலத்தில் சொல்கிறோமோ அதே விஷயம் வந்து வேறொரு இடத்திலும் வேறொரு காலத்திலும் அது பிழையாக இருக்கும். அதே போல் எது வந்து நல்லது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறோமோ ஒரு காலத்தில் சொல்கிறோமோ அதே இது இன்னொரு காலத்திலையும் இன்னொரு இடத்துலையும் தீமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய தடவை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், பட் ஏன் அவர் கஷ்டப்படுறாரு, இவருக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க தேவையில்லை அப்படிங்கிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கஷ்டம்னு சொல்கிறதும் சரி, நல்லவர் அப்படின்னு சொல்கிறதும் சரி, இது எல்லாமே பகவான் என்ன சொல்கிறாரு, நாம் வழங்கிய மதிப்பீடுகள் அப்படிங்கிறார், ரிலேட்டிவ் அப்படிங்கிறார். அதனால தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. நம்ம வந்து சில மதிப்பீடுகளை வழங்குகின்றோம். இவர் நல்லவர், இவர் தூய்மையானவர், ஒரு பாவம் அறியாதவர், அதனால் கஷ்டப்படுறாரு, இதை புரிஞ்சுக்க முடியல. பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லா அதர்மமான வழியில் செயல்படுறாங்க, ஆனால் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் 1, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பர்செப்ஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் நமக்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம பார்க்குற பர்செப்ஷன் எல்லாமே வந்து பிழையுடையதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதுலேயே அடிபட்டு போயிடுது எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்மளுடைய அப்சர்வேஷன், இது மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே பிழையுடையது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இதோடைய பேராகிராஃப் 3லேயே பார்த்துட்டோம், அங்கேயே அடிபட்டு போயிடுது. இருந்தாலும் பகவான் என்ன சொல்கிறார், நீங்கள் எதை நம்ம நல்லது எது வந்து தீமைன்னு சொல்கிறீங்களோ, எது கஷ்டம்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் அளித்த மதிப்பீடுகளாமே தானே ஒழிய அவைகளுக்கெல்லாம் ஒரு அப்சல்யூட்னஸ் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அதனால தான் நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது. we don't know what is real truth அப்படிங்கிறது நமக்கு ட்ரூத் பர்செப்ஷன் கிடையாதனால தான் நமக்கு இத்தகைய விஷயங்களை வந்து நம்ம ரிலேட்டிவாக பார்க்கின்றோம். அதனால நமக்கு புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஏன் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினேஷன் ஆஃப் குட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். அதுவே நமக்கு சரியாக தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா எது நமக்கு குட் அப்படின்னு இருக்குதோ அது வந்து இன்னொருத்தருக்கு வந்து அது குட்டாக இருக்காது.
அதே போல் எது இன்றைக்கு குட்டாக இருக்கோ நன்மையாக தெரிகின்றதோ அது வந்து ஒரு சில காலம் பொறுத்து அது நன்மையாக தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு சொல்லலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு வந்து நான் ஒரு பொருளை வைத்து கொள்ள விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு ஒரு வாகனத்தை, ஒரு கார் வச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் இன்றைக்கு ரொம்ப நல்ல விஷயமாக எனக்கு படுகின்றது. சில வருடங்களுக்கு பிறகு பெட்ரோல் விலை வந்து ரொம்ப அதிகமாக உயர்கின்றது. அப்போ வந்து அதே கார் வந்து எனக்கு வந்து துன்பமாக தெரியும். எது இன்றைக்கு நன்மையாக இருக்கின்றதோ அதே விஷயம் வந்து 2 வருஷம் பொறுத்து அது ஒரு தேவையற்ற விஷயமாக எனக்கு தெரியும். அது இது மாதிரி தான் எல்லா விஷயமும் அப்படிங்கிறார் பகவான். நம்ம வந்து இந்த பிரின்சிபலை வந்து எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல ஒன்று நல்லா இருக்கும், இன்னொரு விஷயத்துல அது வந்து அதே விஷயம் தீமையா இருக்கும். உதாரணத்துக்கு உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல ஒரு உணவு பழக்க வழக்கம் நமக்கு தகுந்தவையாக இருக்கின்றன. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வேற ஒரு விதமான உணவுகள் கிடைக்கின்றன. அது வந்து நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒத்து வராது. என்ன காரணம்னா அந்த உணவு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது அமைந்திருக்கின்றது. ஸோ அவங்களுக்கு அதுதான் குட். அதே விஷயம் இங்கே வரும்போது அது தீமையாக முடிக்கின்றது. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். இதனால என்ன பகவான் என்ன கோருகின்றார், இதுல எல்லாம் அப்சல்யூட்னஸ் இல்லை அப்படிங்கிறார். நம்ம நன்மை தீமை அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அப்சல்யூட்னஸ் கிடையாது அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயத்த பகவான் இங்க சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த what we find too that what we call evil results in good and what we call good results in evil அப்படிங்கிறார். எதனால் அப்படி குட் ப்ரொடியூசிங் ஈவில் அப்படிங்கிறதுனால எதனால் அப்படின்னு பகவான் என்ன சொல்றாரு, இது என்ன காரணத்தினால நன்மைன்னு நினச்சிட்டு செய்கிறோம் தீமையாக முடியுது, தீமையை செய்கிறோம் அது நன்மையில் முடியுது. இது எதனால் அப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு அதற்கு பின்னாடி உள்ள அந்த கான்செப்டை பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். திஸ் அன்டுவர்ட் அவுட்கம் ஆஃப் குட் ப்ரொடியூசிங் ஈவில் is due to the confusion and mixture of knowledge and ignorance, to the penetration of true consciousness by wrong consciousness. அதனால இப்போ என்ன சொல்றார், 2 விஷயம் சொல்றார். ஒன்று, நமக்கு வந்து ட்ரூ நாலேஜ் இல்லை. மெயினாக வந்து நம்ம குட்டு நினச்சிட்டு ஒரு காரியத்தை செய்கிறோம், அது ஈவில் முடியுது. இது ஏன் அப்படின்னா, நம்ம எதை குட்டு நினச்சிட்டு இருக்கோமோ, எதன் அடிப்படையில் ஒன்று நல்லதுன்னு அப்படி நினச்சிட்டு செய்கிறோமோ அது குறித்த ட்ரூ நாலேஜ் இல்லை. நமக்கு அந்த மிக்சர் தான் இருக்குது. நாலேஜ் இக்னோரன்ஸு கலந்த மிக்சர் தான் இருக்குது. அந்த நிலையில் நம்மளுடைய உணர்வு நிலையில் ட்ரூ கான்ஷியஸ்னஸோட ராங் கான்ஷியஸ்னஸ் மிக்ஸ் ஆகிடுது. அதனால வந்து அங்கே வந்து ஒரு ட்ரூ ஆக்ஷன், ட்ரூ பர்செப்ஷன் இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், தெர் இஸ் அ மிஸ்டேக் இன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார் குட். எதை நன்மைன்னு செய்கிறோமோ அது வந்து ராங்காக செயல்புரியுது அப்படிங்கிறார். or it is due to the intervention of afflicting forces, universal. என்ன இன்னொரு விஷயமோ இன்னொன்றும் காரணம் அப்படிங்கிறார். இட் இஸ் டியூ டு த இன்டர்வென்ஷன் ஆஃப் அஃப்ளிக்டிங் ஃபோர்ஸஸ். இப்போ யூனிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் சோ மெனி ஃபோர்ஸஸ் ஆக்டிவ். சில சமயம் அந்த ஃபோர்ஸஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஆக்ஷனில் கூட இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு மாறுதலான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். இது செகண்டரி. ஃபஸ்ட்டு மெயின் காரணம் என்ன காரணம் அப்படின்னா, தெர் இஸ் அ மிக்சர் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். நம்ம உதாரணத்துக்கு நம்ம இதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கலாம். நம்ம வெளிநாட்டுக்கு போய் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா படிக்க வைக்கலாம், இல்லை வெளிநாட்டில் நம்ம போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். செட்டில் ஆனால் நம்ம நாள் வசதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், நிறைய நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே போய் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே நம்ம எதிர்பாராத விதத்தில் நமக்கு அங்கே பிரச்சனைகள் எல்லாம் தோன்றுகின்றன. ஸோ நல்லது நினச்சி தான் நம்ம இந்த வெளிநாட்டுக்கு போகிறோம். ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத விதமாக நமக்கு பிரச்சனைகள் நம்மளை வந்து சேருகின்றன. என்ன காரணம்னா, எது நம்ம நல்லதுன்னு நமக்கு நினைக்கிறோமோ அது உண்மையிலேயே நல்லதா கெட்டதான்னு நினைக்கக்கூடிய அந்த பர்செப்ஷன் நமக்கு கிடையாது அப்படிங்கிறாரு.
என்ன காரணம்? அந்த இடத்துல நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறார். அதனால தான் நல்லது நல்லதுன்னு நினைச்சதை செஞ்சாலும் அது பின்னாடி வந்து நமக்கு வந்து தீமையாக முடியுது அப்படிங்கிறார். அதே போல் சில சமயம் நம்ம வந்து தீமையை செய்கிறோம், அது நல்லதாக முடியுது. இது உதாரணத்துக்கு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம். அந்த வேலைக்கு போகும்போது நம்ம என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களோட தகுதியானவங்க இருக்கிறாங்க, அவங்கள வேலைக்கு வச்சிடறோம் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய முயற்சி செய்கிறோம், வேறொரு வேலையில் ஜாயின் பண்ணுறோம், வேறொரு லைன் ஆஃப் ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுறோம். நம்ம முதல்ல செய்த வேலையில் எவ்வளோ வந்திருப்போமோ அதை விட நன்றாக நம்ம வெளியில் சிறப்பாக நம்ம வெளியில் வர்றோம். சில சமயம் வீட்டிலிருந்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் வந்து வெளியிலேருந்து வீட்டில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, பெற்றோர்களே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே பையன் வந்து வெளியில் போயிட்டு நல்லா டெவலப் ஆகி நன்றாக அவன் சிறப்பான முறையில் சமுதாயத்தில் வெளியே வர்றது நம்ம நிறைய கதைகளில் படிக்கிறோம், ரியல் லைஃப்லேயும் நம்ம பார்க்கணும். அப்போ என்னென்ன, எது தீமைன்னு செஞ்சால் கூட அது நன்மையாக முடியுது. இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த மிக்சிங் ஆஃப் குட் அண்ட் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ்னுடைய மிக்சர்னால தான் நடக்குது அப்படிங்கிறாரு. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, தெர் இஸ் அன் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் ஹையர் ஃபோர்ஸ். அதையும் சொல்கிறார். எப்படி அங்கே வந்து நம்ம பார்த்தோம், நல்லதை செய்கிறோம், தீமையில் முடியுது அப்படின்னா தெர் இஸ் அன் இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ரம் யூனிவர்சல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டர்வென்ஷன் ஆஃப் அஃப்ளிக்டிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப்போசிட் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஈவில் ப்ரொடியூசிங் குட், தீமைன்னு சரி நன்மையில் முடியுது, அதுக்கும் பார்த்தோன்னா தெர் இஸ் ஆல்சோ இன்டர்வென்ஷன் ஃப்ரம் ஹையர் ஃபோர்ஸஸ். அதுதான் பகவான் சொல்கிறார். ஃபோர்ஸ் ஆக்டிங் பிஹைண்ட் அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் ராங் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ராங் வில் ஆர் இட் இஸ் டியூ டு த இன்டர்வென்ஷன் ஆஃப் ரிட்ரெஸிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறார். அதாவது மனித நிலைக்கு மேலுள்ள சக்திகள்னாலும் அதனுடைய இன்டர்வென்ஷன்னாலையும் இந்த முடிவுகள் வந்து மாறும். அல்டிமேட்டாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நினச்சி செய்கிறது, நன்மை தீமை நினச்சி செய்கிறதுல வந்து உண்மையிலேயே அதில் நன்மை தீமை அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லை அப்படிங்கிறார். அதுதான் இங்கே பகவான் சொல்லக்கூடிய மைய கருத்து. அடுத்தது போகலாமா? This relativity, this mixture is a circumstance of human mentality and the workings of the cosmic force in human life. It is not the fundamental truth of good and evil. It might be objected that physical evil, such as pain and most bodily suffering, is independent of knowledge and ignorance, of right and wrong consciousness inherent in physical nature. But fundamentally, all pain and suffering are the result of an insufficient consciousness force in the surface being, which makes it unable to deal rightly with self and nature, or unable to assimilate and to harmonize itself with the contacts of the universal energy. They would not exist if in us there were an integral presence of the luminous consciousness and the divine force of an integral being. Thank you. Padikatma sir? Yes, madam. Yes, buddy. Explanation. This relativity, this mixture is a circumstance of human mentality and the workings of the cosmic force in human life. It is not the fundamental truth of good and evil. We experience physical pain and suffering in our body. One may object that this physical evil of pain and bodily suffering is independent of knowledge and ignorance. It is independent of right and wrong consciousness. It is inherent in physical nature. But Sri Aurobindo says, fundamentally, all pain and suffering are the result of an insufficient consciousness force in the surface being. Because of this,
our surface being is unable to assimilate and to harmonize itself with the contacts of the universal energy. அடுத்து படிக்குவாங்க சார். படிங்க மேடம், படிங்க. There are always impacts from universal forces on each individual, but he is so much divided from the rest, so much cabin shut up in the walls of ego and division that his consciousness force, his life force is limited, and it cannot front the universal force in its division. It shrinks, it goes under, it fears. This individual insufficiency is the vitiating factor of relations and contacts with the universe. 3 MP Pandit, Talks on the Life Divine, Volume 2, page 231-32. Pain and suffering would not exist if there were an integral presence of the luminous consciousness and the divine force of an integral being in us. Thank you, sir. Thank you, thank you. பகவான் என்ன சொல்றாரு இல்ல, இந்த ரிலேட்டிவிட்டி, அந்த ரிலேட்டிவிட்டி பார்க்குறோம் இல்லையா, இந்த ரிலேட்டிவிட்டி எதனால ஏற்படுது அப்படின்னா, இட்ஸ் a mixture. This mixture is a circumstance of human mentality and the workings of cosmic force in human life. ஒரு பக்கம் நம்மளுடைய ஹியூமன் மைண்ட், அதனுடைய இயக்கம் நடைபெறுகின்றது, டிவைடடாக இருக்குது. ஹியூமன் மைண்ட் எப்படி இருக்குது? டிவைடடாக இருக்குது, ஈகோயிஸ்டிக்காக இருக்குது. என்னை சார்ந்து மாத்திரம்தான் என்னுடைய மனம் செயல்படுகின்றது. இன்னொரு பக்கம் அனைத்தையும் தழுவி செயல்படக்கூடிய யூனிவர்சல் ஃபோர்ஸ், காஸ்மிக் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யுது. ஏன்னா நம்ம தனியாக இருக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில். வி ஆர் நாட் லிவிங் அலோன். வி ஆர் பீங் நம்ம இன்டர்சேஞ்ச் பிட்வீன் நமக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இடையில இன்டர்சேஞ்ச் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஸோ இதில் ஒரு மிக்சர் இருக்கு. அதனால தான் இந்த ரிலேட்டிவிட்டியை பார்க்குறோம். இந்த ட்ரூத் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது வந்து ஏன் அப்சல்யூட்டாக இல்லை அப்படின்னா, இந்த கலவையினால தான் அப்படிங்கிறார். திஸ் ரிலேட்டிவிட்டி, திஸ் மிக்சர் is a circumstance of human mentality and the workings of the cosmic force in human life அப்படிங்கிறார். It is not the fundamental truth of good and evil அப்படிங்கிறார். இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குட் அண்ட் ஈவில் வந்து ரிலேட்டிவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நம்மளால். எது வந்து குட்டுன்னு நினைக்கிறோமோ அதுவே ஈவிலாக மாறிடுது, எது ஈவில் நினைக்கிறோமோ அது குட்டாக மாறிடுது அப்படிங்கிறத நம்மளால் அதோட ரிலேட்டிவிட்டியை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உடலில் ஏற்படக்கூடிய அந்த வலி, வேதனை, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது 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 அதுக்கும் நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அது தன்னிச்சையாக உடலில் வலி ஏற்படுகின்றது. அறியாமையினால வலி ஏற்படுவதில்லை, இல்லை நாலேஜ் இருக்கிறதுனால வலி ஏற்படாமல் இருப்பதும் கிடையாது. உடலில் ஏற்படக்கூடிய வலி, வேதனை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். எனக்கு நல்ல கான்ஷியஸ்னஸ் இருக்கோ இல்லை தீமையான தப்பான கான்ஷியஸ்னஸ் இருக்கோ, இட் டசன்ட் மேட்டர். வலி வந்தால் வலி தான் எனக்கு, இல்லையா? அது என்னுடைய ஃபிசிக்கல் நேச்சரில் இன்ஹரண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த வலி அப்படிங்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இந்த ஒரு கேள்வி எழுது இல்லையா? நம்ம ராங் குட் அண்ட் ஈவில் ரிலேட்டிவ்னு சொல்கிறோம். இப்போ நம்மளால் வந்து இன்றைக்கி குட்டாக இருக்கிறது நாளைக்கு ஈவிலாக மாறும், இதெல்லாம் ரிலேட்டிவான அம்சம், இதுக்கெல்லாம் ஒரு அப்சல்யூட்னஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சரி, வலி வருது, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எப்படி நம்ம வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? வை தேர் ஷுட் பி பெயின், வை தேர் ஷுட் பி சஃபரிங்? அது வந்து என்னுடைய நாலேஜ் இக்னோரன்ஸை பொறுத்து இருக்குதா, இல்லை ரைட் ஆர் ராங் கான்ஷியஸ்னஸை பொறுத்து இருக்கா? அது வந்து என்னோடய உடலில் இயற்கையாகவே இருப்பது இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகின்றது. இதற்கும் பகவான் வந்து ஒரு கருத்தை சொல்லுகின்றார். இதை நம்ம அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அது பகவான் சொல்லக்கூடிய கருத்து உண்மை, ஆனால் அதை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வது கஷ்டம். ஏன்னா நம்ம லெவலுக்கு இது புரிஞ்சுக்க முடியாது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டலி all pain and suffering
are the result of an insufficient consciousness force in the surface being, which makes it unable to deal rightly with self and nature, or unable to assimilate or to harmonize itself with the context of the universal energy அப்படிங்கிறார். இது ஒரு சின்ன ஒரு இது அடிப்படையில் பகவானுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். 1 minute. பகவான் அடிப்படையில் நம்ம லைவ் டிவைனில் பார்க்குறோம். அடிப்படையில் ஒரே ஒரு கருத்து தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவனுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து டிவைடடாக இருக்கிறதுனால தான். நம்ம அந்த ஒன்னஸ்லேருந்து டிவைடடாக நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ஆயிடுச்சு. திருப்பி ஒன்னஸ்க்கு போகிறது தான் நம்மளுக்கு ரியல் சொல்யூஷன் அப்படிங்கிறார். அதே அடிப்படையில் இங்கே பார்க்கலாம். இந்த பெயின் அண்ட் சஃபரிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கு. அது ஏன் எனக்கு இருக்கு அப்படின்னா, என்னிலிருந்து புறம்பான ஒன்று அல்லது என்னை விட அளவிலும் தீவிரத்திலும் அதிகமான ஒன்று என்னை தாக்கும் பொழுது நான் அதனால் அவதியுறுகின்றேன். என்னையோட பெரியமாக ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னை விட ஒரு பெரிய என்னை விட அளவிலும் தரத்திலும் வலிமையிலும் பெரியதான ஒரு விஷயம் என்னை தாக்கும் பொழுது நான் அதனால் துன்பப்படுகின்றேன். வலியும் வேதனையும் அப்படிதான். என்னால் தாங்க முடியலன்னு எனக்கு வலி ஏற்படுகின்றது. ஏன்னா அது என்னுடைய திறனுக்கு மேற்பட்டதாக இருக்கின்றது. என்னால் தாங்க முடியல. அதில் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸுக்கு அது வந்து அதை ரிசீவ் பண்ணிக்க முடியல. இது வந்து எனக்குள்ள மாத்திரம் இல்லை, இந்த பிரபஞ்ச சக்தியினுடன் என்னுடன் நான் ஏற்படுத்தும் தொடர்பில் கூட இது மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் வரும்பொழுது, ஒரு டிஸ்ஹார்மனி வரும்பொழுது எனக்கு வந்து இந்த பெயின் அண்ட் சஃபரிங் வருது. அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார், ஆல் பெயின் அண்ட் சஃபரிங் ஆர் த ரிசல்ட் ஆஃப் அன் இன்சஃபிஷியன்ட் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் இன் த சர்ஃபேஸ் பீயிங் which makes it unable to deal rightly with self and nature, or unable to assimilate and to harmonize itself with the context of the universal energy. நம்மளோட பெரிய சக்தி இருக்கு, பிரபஞ்ச சக்தி இருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபைனைட்டா இருக்கிறோம். நம்ம அதோட நம்ம வந்து ஒரு அங்கமாக இல்லாத வரைக்கும் நமக்கு அது ஒரு அந்நிய சக்தியாக தான் இருக்கின்றது. அதனால ஏற்படும் நம்மளுடைய சக்திக்கு மீறி ஏற்படும் தொடர்புகள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு துன்பத்தை தான் தருகின்றன. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து விரிவடைய செஞ்சு நம்ம when we become one with everything, ஸோ நமக்கு புறம்பா எதுவுமே இருக்காது. நமக்கு புறம்பான விஷயங்களா எதுவுமே இல்லாத சமயத்தில் தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஹியூமன் லெவலில் நம்ம இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஈவன் ஹியூமன் லெவலில் கூட சில யோகிகளை பார்க்குறோம். இந்த பயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புக்கில் பார்த்தோன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும். சில யோகி போவாங்க, அவங்க கையை வெட்டிடுவாங்க, அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் யாரோ கையை எடுத்து கொடுப்பாங்க, வச்சுட்டு திருப்பி நடந்து போயிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப விரிவடைந்த நிலையில் இருப்பதனால அவங்களுக்கு இந்த பெயின் அண்ட் சஃபரிங் வந்து அஃபெக்டே பண்ணாது. ஏன்னா பிகாஸ் தேர் கான்ஷியஸ்னஸ் இஸ் யூனிவர்சலைஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே பாதிக்காது. இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அசையாமல் ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோம், கால் மரத்து போயிடுது, பார்க்குறோம், கால் கம்ப்ளீட்டாக நம்பாயிடுது. அந்த இடத்துல கால் நம்பானோன்னே கையை வந்து நமக்கு வந்து நல்ல கையில் வந்து நமக்கு வந்து நம்னஸ் இல்லை, கால் கம்ப்ளீட்டாக நம்னஸ் வந்துடுது. இந்த கையில் நம்ம காலை தொட்டோம் அப்படின்னா பின் பிரிக்ஸ் பார்க்குறோம் நம்மளுக்கு, இல்லையா? ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலில் வந்து கான்ஷியஸ்னஸ் கம்மியாக இருக்குது. அந்த ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கணும், நான் மறத்து போயிடுது. லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த காலுக்கு கம்ப்ளீட்டாக கம்மியாக இருக்குது. கைக்கு வந்து உடலில் உள்ள மேல் பாகத்துக்கு கான்ஷியஸ்னஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்குது. இந்த ஹையர் லெவலில் இருக்கிறவுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து லோயர் லெவலில் இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸோட மிக்ஸ் ஆகும்போது
இந்த லோவர் லெவலில் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. பார்க்குறோம் நம்ம அந்த பின் பிரிக்ஸை பார்க்குறோம். நம்ம ஸ்டில் நார்மல் ஆகிற வரைக்கும் அந்த பின் பிரிக்ஸை பார்க்குறோம். இது நம்ம ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள் நம்ம உடலில் எடுத்துக்கலாம். அது இதை வந்து நம்ம வந்து பிரபஞ்ச அளவில் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனியாக இருப்பதனால தான் அவன் வலியும் வேதனையும் உணர்கின்றான். அவனுக்குள்ளேயே அவன் டிவைடடாக இருக்கிறதுனால தான் அவனால் வந்து இந்த பெயின் அண்ட் சஃபரிங் வந்து அவனுக்கு வந்து அவனால் தாங்க முடியாத விஷயங்களாக இருக்கின்றது. இந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு விரிவடைந்த நிலையில் வந்து எந்த ஃபோர்ஸும் வந்து அவனுக்கு புறம்பான விஷயங்களாகவே இருக்காது. இந்த இம்பேக்டும் வெளியிலேருந்து வர எதுவுமே வந்து அவனை பாதிக்காது. அவன் வந்து ஒரு லிமிட்லெஸ் ஆகும் பொழுது எதுவுமே பாதிக்காது. அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, டிவைடட் செல்ஃப்லேருந்து இந்த ஒன்னஸை வந்து ரீச் பண்ணணும். தட் இஸ் ஒன்லி சொல்யூஷன். அதனால ஹியூமன் லெவலில் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வந்து கான்செப்ஷுவலாக தான் புரிஞ்சுக்க முடியும். அனுபவபூர்வமாக இதை வந்து நம்ம உணர்ந்து கொள்வது என்பது சற்று கடினம் தான். ஆனால் இதோடைய ட்ரூத் அதுதான். வாட்டரை நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரியல வேற விஷயம். ட்ரூத் அதுதான் அப்படிங்கிறார் பகவான். அடுத்த படிக்கலாம். லாஸ்ட் பேராகிராஃப். Therefore, the relation of truth to falsehood, of good to evil, is not a mutual dependence, but is in the nature of a contradiction, as of light and shadow. A shadow depends on light for its existence, but light does not depend for its existence on the shadow. The relation between the absolute and these contraries of some of its fundamental aspects is not that they are opposite fundamental aspects of the absolute. Falsehood and evil have no fundamentality, no power of infinity or eternal being, no self-existence even by latency in the self-existent, no authenticity of an original inherence. Thank you. Thank you. Explanation படி. சார் படிக்கட்டுங்களா? படிங்க மேடம். Therefore, the relation of truth to falsehood, of good to evil, is not a mutual dependence. It is in the nature of a contradiction of light and shadow. Shadow depends on light for its existence, but light does not depend for its existence on the shadow. The relation between the absolute Satchit Ananda and these contraries, falsehood, evil, of some of its fundamental aspects is not that they are opposite fundamental aspects of the absolute. Falsehood and evil have no fundamentality. They have no power of infinity or eternal being. They have no self-existence even by latency, dormant state, in the self-existent, that is divine reality. They have no authenticity of an original inherence, that is inborn character. They do not exist essentially in the absolute as truth does, as good does. Thank you, sir. ஸோ ஃபைனலாக பகவான் கிளாரிஃபை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரூத்துக்கு ஃபால்ஸ்ஹுட், குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது நம்ம அளவில் தான் டிவாலிட்டிஸாக பார்க்குறோம், நம்ம அளவில் தான் ரிலேட்டிவாக பார்க்குறோம். மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் இது ரெண்டுக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் இது ரெண்டுக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. ட்ரூத்தும் குட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியவை. இந்த ஈவிலும் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்பி இருக்கிறது அவ்வளோதானே ஒழிய, ட்ரூத்தும் குட்டும் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். எப்படி வந்து ஷேடோ தான் லைட்டை நம்பி இருக்க வழிய, லைட் வந்து ஷேடோவை நம்பி இல்லை. அப்புறம் டிவைன் ரியாலிட்டி அப்சல்யூட் இருக்குது, சச்சிதானந்தம் இருக்குது. இந்த பக்கம் கான்ட்ரரிஸ் பார்க்குறோம், ஃபால்ஸ் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வந்து அந்த சச்சிதானந்தத்தினுடைய அடிப்படை அம்சங்களுக்கு முரணான அம்சங்கள் கிடையாது. த ரிலேஷன் பிட்வீன் அப்சல்யூட்
and these contraries of some of its fundamental aspects is not that they are opposite fundamental aspects of the absolute. அதனுடைய ஆப்போசிட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபால்ஸ் குட்டுக்கும் ஈவிலுக்கும் ஃபண்டமெண்டாலிட்டி கிடையாது. தே ஹாவ் நோ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அங்கே அந்த பரம்பொருளினுடைய அம்சத்தில் இவைகளுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறார். ஈவன் ஒரு செயலற்ற நிலையில கூட அந்த பரம்பொருளினுடைய அம்சத்தில் இவைகள் காணப்படுவதில்லை அப்படிங்கிறார். தே ஹாவ் நோ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஈவன் பை லேட்டன்சி. லேட்டன்சினா டார்மன் ஸ்டேட்ல கூட அங்கே கிடையாது அப்படிங்கிறார். இந்த ஆனால் ட்ரூத் அண்ட் குட் அங்கே இருக்கு இல்லையா? டிவைன் ட்ரூத் அண்ட் குட் இருக்கு. ஆனால் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஈவிலும் குட்டும் வந்து பரம்பொருள் என்ற அப்சல்யூட் ஸ்டேட்டில் இது ரெண்டுமே கிடையாது அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பார்க்குறோம்? தே ஹாவ் நோ ஆத்தென்டிசிட்டி ஆஃப் அன் ஒரிஜினல் இன்ஹரன்ஸ். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரிஜினலாக இருக்கக்கூடியது டிவைன் ஆஸ்பெக்ட் தான். இது வந்து இடைப்பட்டில் வந்த இக்னோரன்ஸ்னால ஏற்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஃபால்ஸ்ஹுட் ஈவில் ஒழிய திருப்பி இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவிலுக்கு வந்து அப்சல்யூட்னஸ் கிடையாது. அது இடைப்பட்ட நிலையில அறியாமையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புகள் தானே ஒழிய they have no fundamental existence அப்படிங்கிறார். they have no self existence அப்படிங்கிறார். அதனால இது இடைப்பட்ட நிலையில வந்ததுனால நம்ம வந்து once we move from ignorance to knowledge, the falsehood and evil வந்து போயிடும். அதுதான் இங்க பகவான் வந்து சொல்ல வர்றார். அதனால இந்த உலகம் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ண முடியாது. the once we move from ignorance to knowledge, the falsehood and evilம் இதை விட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த கருத்து தான் பகவான் இங்க சொல்கின்றார். அகெயின் ஃபால்ஸ்ஹுட், ஈவில், குட் இதெல்லாம் வந்து நிறைய நம்மளுடைய ராங் பர்செப்ஷனால உருவாகின்றது அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். நம்ம வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் we can close. எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். மேபி அவுட் ஆஃப் கான்டெக்ட் இந்த மாதிரி ஃபால்ஸ்ஹுட்னால நல்லது நினைக்கிறது தப்பாருது அப்படின்லாம் இருக்கும்போது சில சமயம் இந்த மாதிரி இந்த பெரிய இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கிறது, அதெல்லாம் மதர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ட் இருந்தாலும் மதர் மைட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் சம்திங் about. இல்ல மதர் வந்து இதை பத்தி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் கேட்டாஸ்ட்ரஃபிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதை பற்றி தெளிவாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து மேபி நெக்ஸ்ட் செஷனில் சொல்கிறேன். அது ஆஃப் ஹேண்டாக நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும், எனக்கு ஓரளவு நாலேஜ் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு. பட் அது ஆஃப் ஹேண்டாக சொல்கிறது நல்லா இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நான் படிச்சுட்டு தெளிவாக, ஏன்னா அது நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப ஒரு ஆழமான சப்ஜெக்ட். எதனால் ஆக்சிடென்ட்ஸ் வருது, எதனால் கேட்டாஸ்ட்ரஃபிஸ் வருது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் எர்த்குவேக்ஸ் வருது, ஏன் ஆக்சிடென்ட்ஸ் வருது, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து இட் ரிக்வயர்ஸ் அ லாங் எக்ஸ்பிளனேஷன். மேபி நெக்ஸ்ட் செஷனில் ஐ வில் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ சார். இது தேங்க்யூ சார். ஸோ மதர் கிட்ட இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ஷன் கேட்க முடியும், அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டுன்னு உங்ககிட்ட கேட்கலாம். ஒன் திங் நம்ம மதருடைய ப்ரொடெக்ஷன்னால இதுலேருந்து தப்பிக்க முடியுங்கிறது சோ மெனி இன்ஸ்டன்சஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடக்கும், ஆனால் ஒருத்தர் தப்பிச்சிருவாங்க அதில். அதுதான் சொல்கிறாங்க. ஈவன் மதர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் போய் என்ன சொல்கிறாங்க, ஐ ஹவ் சீன் அ க்ரௌட் பீயிங் சேவ்ட் பை அ சிங்கிள் மேன்ஸ் ரைட் மென்டல் ஸ்டேட்டஸ். அவனோட சரியான ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ்னால, சரியான கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால, ஒரு தனி மனிதனால அவன் சார்ந்து இருக்கும் குழுவை வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவதை நான் கண்டிருக்கின்றேன் அப்படின்னு மதரை கோட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், யூ ஷுட் பி இன் த சம்மிட் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. யூ ஷுட் பி ஆல்வேஸ் இன் த சம்மிட் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம உணர்வு நிலையினுடைய நல்ல உச்சக்கட்டத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பாதிக்காது அப்படிங்கிறது தான் அடிப்படையில் சொல்றாங்க. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அதாவது பேசியிருக்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம சொல்றோம் உங்களுக்கு. நான் தேங்க்யூ வெரி மச் சார்.
நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வேற எதுவும் கருத்து